ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு கூட இந்த அருமையான வேளையிலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் தேவ சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக. பாருங்கள், நாம் இன்றைய செய்திக்கு ஆதாரமாக கர்த்தருடைய வேத வார்த்தையிலிருந்து, வேதாகமத்தில் இருந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நான் இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படி விரும்புகிறேன். பாருங்கள், வீடியோவுக்குள்ளே போவோம். அன்பானவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று அருமையான வேத வார்த்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, இங்கே என்ன நடந்தது, என்ன சம்பவம் என்பதை நான் சற்று விவரமாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். அதாவது 100க்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய சம்பவத்தை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஒரு அதிகாரிக்கு அவர் தலைவராக இருக்கிறார். அவருக்கு கீழே 100 பேர் அவர் அதிகாரியாக இருக்கிறார். அதாவது அந்த நாட்களிலே 100 பேருக்கு 50 பேருக்கு என்று ஒரு அதிகாரியாக இருப்பார்கள். அந்த வகையிலே 100 பேருக்கு அதிகாரியாக இருக்கக்கூடிய இந்த 100க்கு அதிபதியை குறித்து வேதாகமம் தெளிவாக நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. இந்த 100க்கு அதிபதியுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அற்புதமான விசுவாசம் என்னவென்றால், அவருடைய இந்த 100க்கு அதிபதிக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்ல, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த மனிதனுடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டதாக வேதத்திலே நாம் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த 100க்கு அதிபதியாய் இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய வேலைக்காரன் இப்பொழுது வியாதிப்பட்டு இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மனிதனுடைய வியாதியை பார்க்கிற இந்த மனிதன், இந்த 100க்கு அதிபதி, அவன் படுகிற வியாதியின் வேதனையை அவராலே சகிக்க கூடாமல் இருந்தது. பிரியமானவர்களே, இந்த வேதனையினாலே தன் வேலைக்காரன் மிகவும் கஷ்டப்படுகிறதை அறிந்த இந்த 100க்கு அதிபதி இந்த தன்னுடைய வேலைக்காரனுடைய குணமாக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்கிறதை பார்க்கலாம். ஏனென்றால் அனுதினமும் அந்த வேலைக்காரனை இவர் பார்க்கிறவராக இருக்கிறார். அந்த மனிதன் எப்படிப்பட்ட ஒரு வியாதியாய் இருக்கிறான், திமிர்வாதக்காரனாக இருக்கிறான். அந்த வியாதியினாலே வேதனைப்படுகிற ஒரு மனிதனாக இருக்கிறார். இந்த தன்னுடைய அதிகாரத்தினாலே இதை போர்க்க முடியாது. ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே இந்த வியாதியை குணமாக்க கூடும் என்பதை இந்த 100க்கு அதிபதி அறிந்திருக்க வேண்டும். பிரியமானவளே, இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதத்தை இவர் அதிகமாக கேள்விப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் இவருக்கு கீழே 100 பேர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா? அந்த 100 பேரும் ஒருவேளை இயேசு கிறிஸ்துடைய அற்புதத்தையும் அடையாளத்தையும் வல்லமையும் இந்த மனிதனுக்கு சொல்லி இருக்கக்கூடும். பிரியமானவளே, இதை அறிந்த அந்த மனிதன் இயேசுவை கண்ட பொழுது ஆண்டவரிடத்திலே வந்து கேட்கிறான், ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதத்தினாலே வியாதிப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார், அவனை நீர் குணமாக்க வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். அதற்கு ஆண்டவர் அற்புதமான ஒரு பதில் சொல்கிறார், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்று. அதற்கு அந்த 100க்கு அதிபதி சொல்கிறார், ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்மமாவான் என்று அருமையான ஒரு அற்புதமான சாட்சியை, விசுவாச அறிக்கையை நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அவர் ஆச்சரியப்பட்டவராக, இஷ்டவேலைகளே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை என்று அவர் ஆச்சரியப்படுகிறதாய் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் இயேசு அவருக்கு சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தை என்னவென்றால், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது என்று
ஒரு அற்புதமான பதிலை சொன்னதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவனுடைய சுகத்துக்காக சொன்ன அருமையான வார்த்தை இதுவாக இருக்கிறது. அன்பானவளே, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுள் என்று அந்த மனிதனுக்கு ஆண்டவர் அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்ததை, வார்த்தையை கொடுத்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதை அப்படியே அவர் விசுவாசித்தார், அதை நம்பினார். அந்த கரமே அந்த நாளிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று அருமையான வேத வார்த்தை சொல்லுது. அவனுடைய விசுவாசம், அந்த 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம் அந்த வேலைக்காரனுடைய வியாதியை குணமாக்கினது என்பதை ஆச்சரியமாக இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, இந்த வேளையிலே நான் உங்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இருக்குமா இருந்தால், நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டி இருக்குது. ஆண்டவர் அந்த வேலைக்காரனுடைய விசுவாசத்தை பார்த்தார். ஆண்டவர் அந்த 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை கண்ணோக்கி பார்த்தார். இந்த வேலைக்காரன் இப்பொழுது வியாதிப்பட்டிருக்கிறான். அவன் திமிர்வாதத்தினாலே வேதனைப்படுகிறதை இந்த 100க்கு அதிபதி அனுதினமும் பார்த்ததாக இருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒன்று தெரிகிறது, இந்த வியாதியை குணமாக்கக்கூடிய வல்லவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்திருந்தார். இந்த வியாதியின் கொடூரத்தை நீக்கக்கூடியவர் ஒருவர் உண்டு, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்திருந்தார். தன்னுடைய வேலைக்காரனை சுகமாக்கக்கூடியவர் ஒருவர் உண்டு, அவர் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அவருக்கு கீழே இருந்த 100க்கு 100 பேருக்கு அதிகமானவர் அவருக்கு கீழே இருந்திருக்கலாம். அந்த 100 பேரில் யாரோ ஒருவன் இயேசு கிறிஸ்துடைய அற்புதத்தையும் அவருடைய வல்லமையும் குறித்து அவருக்கு சொல்லியிருக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது, இயேசு செய்த அற்புதத்தை அவர் கேட்ட பொழுது, ஆண்டவர் தன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் அற்புதத்தை செய்கிறார் என்பதை அவர் தொட்டு குணமாக்குறதை கேட்ட பொழுது, கண்கள் இல்லாத மனிதனுக்கு அவர் குருடனுக்கு பார்வை கொடுத்ததை அவர் கேட்டிருக்க முடியும். அதை எல்லாவற்றையும் அறிந்த இந்த 100க்கு அதிபதி ஆண்டவரை விசுவாசித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. பிரியமானவனே, அவருக்கு எத்தனையோ தேவைகள் இருந்திருக்கலாம். ஆனால் தன்னுடைய வேலைக்காரன் படுகிற அந்த வேதனையை அறிய முடியாதவனாக, அந்த வேதனையை தீர்த்துவிட முடியாத ஒரு அதிகாரியாக நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார். அவரிடத்திலே கேட்ட ஒரு விண்ணப்பம், ஆண்டவரிடத்திலே கேட்ட ஒரு கேள்வி, ஆண்டவரிடத்திலே ஒரு தேவைக்காக மன்றாடினது என்னவென்றால், தன் வேலைக்காரன் சுஸ்தமாக வேண்டும் என்று. என் அன்பு சகோதரியே, எப்படிப்பட்ட இருதயமுள்ள ஒரு மனிதனாக இருந்திருக்க வேண்டும். தனக்கு எத்தனையோ வேலைக்காரர்கள் இருந்த பொழுதும் அந்த ஒரு வேலைக்காரன் வியாதிப்பட்டதை, வேதனைப்பட்டதை, கண்ணீர் வடித்ததை, அவன் படுகிற வேதனையை இந்த மனிதனால் சகிக்க கூடாமல் போய்விட்டது. தன்னால் எதுவுமே செய்ய முடியாத நிலையை அறிந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் பார்த்து சொன்னான், என் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஏனென்றால் இவர் அதிகாரியாய் இருக்கிறார். அப்பதான் கட்டளையிடும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் தனக்கு கீழே இருக்கிற 100 வேலைக்காரர்கள் எப்படி செயல்படுகிறார் என்பதை அறிந்த மனிதனாக இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கிறார், நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரர் சுஸ்தமாவான். ஆகவேதான் இயேசு சொன்னார், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கும் ஆக கடவுள் என்றார். அந்த கணமே, அந்த நாளிலே அந்த மனிதன் சுஸ்தமானதை வேதம் தெளிவாக சொல்வது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரியே, இப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே தீராத வியாதியாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் கண்ணீராக இருக்கலாம், கவலைகளாக இருக்கலாம், ஏக்கங்களாக இருக்கலாம். அன்பு சகோதரியே, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையினாலே, அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையினாலே நீங்கள் சுகத்தையும் அற்புதத்தையும் பெற முடியும். அந்த 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்கு அவருடைய விசுவாசத்தின் நிமித்தம் அந்த சுகத்தை பெற்றுக் கொடுக்க கூடுமா இருந்தால், இன்றைக்கு அன்பு சகோதரியே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்களாக இருக்கலாம், நிந்தைகளாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையிலே சொல்ல முடியாத துயரங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் இயேசுவாகவும் தேவனாகவும் நீங்கள் விசுவாசித்து தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுகின்ற பொழுது நிச்சயமாக அவர் உங்கள் வாழ்க்கையிலே
ஒரு அற்புதத்தை செய்து உங்களை சுகப்படுத்தவர்களாயிருக்கிறார். நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொன்ன தேவன் உங்கள் இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கத்தை அவர் நீக்கி போடுவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை அவர் நீக்குவார். உங்கள் வாழ்க்கையில் துயரத்தை ஆண்டவர் நீக்கி போடுவார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் நேசிக்கிறார். அவரிடத்திலே வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான நண்பர்களே, நான் உங்களுக்காக ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் உங்களுக்காகவும் நான் ஜெபம் பண்ணும்படி விரும்புகிறேன். கர்த்தர் நிச்சயமாக ஒரு அற்புதமான சுகத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை பார்த்து அவனுடைய வேலைக்காரனை அற்புதமாய் நீ சுகமாக்கினது போல இப்பொழுதும் இந்த செய்தியை ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதம் செய்து அவனை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை சித்தமானால் இன்னும் ஒரு காணொளியை உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் அவருடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். God bless you. ஆமேன்.